गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம், வியாச பாஷ்யம். இதுல நம்ம பார்த்துட்டு இருக்க சூத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 34வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 34வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த யம நியமங்கள் அதை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ளார அதை குறித்து சாஸ்திரம் சொல்லுது, இதை பண்ணாத இதை பண்ணு, இதை பண்ணாத இதை பண்ணு அப்படி நமக்கு சொல்லுது. அந்த சாஸ்திரம் சொல்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக நமக்கு எதெல்லாம் தோணுமோ மனசுக்குள்ளார, அந்த தோணும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அங்கெல்லாம் பிரதிபக்ஷ பாவனம் பண்ணணும். அப்போ அந்த எதிரடையான விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 81 வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் பிரித்து வச்சிருக்கு. அப்போ பிரதானமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதையும் செய்யக்கூடாது, இன்னொருத்தரை வச்சு தப்பை செய்ய பண்ணக்கூடாது, பண்ண வைக்கக்கூடாது. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு தவறு நடந்தால் அனுமோதனம் ஆமோதனம் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் பிரதானம். இந்த எல்லாத்தையும் சுருக்கி என்ன பண்ணுங்க, இந்த 3த்துக்குள்ளார கொண்டு வந்துருங்க. கிருத காரித அனுமோதித. நம்ம டைரக்டா பண்றது கிருத, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு பண்றது பார்த்தீங்கன்னா காரித்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது பண்றத அனுமோதனம் பண்றது, அனுமதிக்கிறது நம்ம எதிர்க்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3த்துக்குள்ளார மற்றதெல்லாம் அடங்கிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 34வது சூத்திரம் விதர்க்க ஹிம்சாதய. ஹிம்சை முதலியவைகள் விதர்க்கம்னு பேரு. அவைகள் பார்த்தீங்கன்னா முதல் பேஸே கிருத காரித்த அனுமோதித்தன்னு பேர். இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட், நம்மளோட மெயின் ஆளை சேர்ந்தது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காரணம் எது, லோபம் அதுக்கப்புறம் குரோதம் அதுக்கப்புறம் மோகம். இந்த 3 தான். இந்த 3த்துனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நிமித்தம், இது நிமித்தம் ரீசன் நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை எப்படி அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா உபாயம்னு பேர். ஒருத்தர் மேல எப்படி அதை பார்த்தீங்கன்னா பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னா மிருது மத்திய அதிமாத்திரம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா 3 விதமா பிரியுது. மிருதுவா பண்றது, தீவிரமா பண்றது, மத்தியமமா பண்றது, தீவிரமா பண்றது. அப்ப இதை எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க, மற்றதெல்லாமே கிருத்தகாரித்த அனுமோதித்தத்துக்குள்ளார கொண்டு வந்துருங்க. கிருத்தகாரித்த அனுமோதித்தன்னா நான் பண்றேன் டைரக்டா, இன்னொருத்தரை வச்சு பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பண்றத அனுமோதனம் பண்றது. அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா காமக்ரோத மோகம். எப்படி அப்ளை பண்றீங்க, அந்த ஆயுதம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா உபாயம்னு பேரு. அதுல மிருது உபாயம், மத்தியம உபாயம், தீவிர உபாயத்தை வச்சுக்கிட்டு யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம், எப்படிப்பட்ட வேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருது வேகம், மத்தியம வேகம், தீவிர வேகம் அப்படின்னு 3. அப்போ எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா போட்டீங்க அப்படின்னா கிருத்தகாரித்த அனுமோதித்தன்ற நமக்குள்ளார வந்துடும்.
சன்னியாசியா இருக்கவன் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இப்ப யாரும் சொல்றதே இல்லை. நாங்கெல்லாம் கெட்டு போனது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கெட்டு போனதுன்னு அர்த்தம் நம்மளாம் வெளியில நாங்களாம் போய் வெளியில பேச முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் சோப்பு போட்டுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த சொசைட்டில ஜெயிக்க முடியும். ஆனா வந்து சன்னியாசிக்கு விதி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பை பார்த்தா தப்பை சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். நாங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் ஆள்ல வந்திருக்கோமா, யாருக்கும் எந்த காரியமும் ஜெயம் இல்லை. அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், நானும் எந்த காரியத்தையும் தப்பான காரியத்தை பண்ண மாட்டோம். சன்னியாசிகள் பண்ணக்கூடாது. இன்னொருத்தரை வச்சு பண்ணவே கூடாது. நான் ஏதாவது என்கிட்ட ஏதாவது கொடுத்தாங்கன்னா கூட நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, சாமி இந்த இதை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருங்களேன், உங்க கையால கொடுங்க. உங்க கையால கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சேரும். என் கையால எனக்கு கொடுக்க தெரியும் அப்படின்னு யாராவது தர்மம் பண்ண சொன்னா கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் எதிர்க்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையிலேயே கொடுத்து அவங்களையே பண்ண வைக்கிறேன். அப்போ புண்ணியத்தை கூட நான் வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு மீடியேட்டரா இருந்து பண்றது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பத்தை பண்ணுவோமா, பாப்பத்தை பண்ணவே மாட்டோம். எந்த கர்மமா இருந்தாலும் நேரடியா பண்ணு. அதே மாதிரி ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னும் போது பிராங்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், இது தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்ம சந்நிதியில நடக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம சந்நிதியில ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு மூவ் ஆயிடணும், போயிடணும். உங்க அனுமதியோட ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சுவானவன் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சாச்சு. அப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ற சூழ்நிலை நம்ம மனசுக்குள்ள வாசனைகளா வெளியில வரும். எல்லாம் வாசனை தான். எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகிட்டே இருக்கும். எந்த உலகம் ஃபுல்லா இந்த லேண்ட்ஸ் மைன் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த கன்னி வெடியா வச்சிருக்கு. காலை தொட்டா 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 வெடிக்குது. அப்ப நமக்கு என்னென்ன டிக்ஷனியம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷய வாசனை வந்தாலும் இம்மிடியட்டா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு காரியம் பண்ணணும். இப்ப எனக்கு நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வெளில கிளம்பினேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நிமித்தம் வரும். அந்த நிமித்தம் வரும்போதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கு பார்த்தேன், குரங்கு அடிக்கணும். குரங்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போக சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, 2 சப்பாத்தியை வந்து பாத்தீங்கன்னா 2 குரங்குக்கும் 2 சப்பாத்தியை ஃபீடிங் பண்ணிட்டு அப்புறம் குச்சி எடுத்து ஓடு, இந்த பக்கத்துல வரக்கூடாது, போய் ஓரமா நின்றுக்கும். அப்ப என்ன அர்த்தம், கொடுக்கறத கொடுத்து ஓரமா விரட்டி விட்டாச்சு. எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு காம்பன்சேஷன் வச்சுக்கிட்டே பண்ணுங்க. காம்பன்சேஷன் வச்சுக்கிட்டே. இந்த பஞ்சமகா யஜ்யம் எதுக்காக வச்சிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, இது எல்லாத்தையும் சுருக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமகா யஜ்யமா கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூத்த யஜ்யம், நர யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் எதெல்லாம் உண்டாகுதோ நம்ம நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, பேசும்போது, நம்மளை அறியாமலேயே வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சோ அறியாமலையோ நம்ம நிறைய பாப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த பாப்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சாஸ்திரம் டெய்லி வச்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வந்து நான் சாப்பிடும் போது நான் நினைப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னால ஒருத்தர் மினிமம் எத்தனை பேர் சாப்பிட முடியும், நான் இன்னைக்கு சாப்பிட்றேன், என்னோட ஃபுட் எடுக்கிறேன், அப்ப எவ்வளவு பேருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த தோஷங்கள் ஏற்கனவே நம்ம பண்ண தோஷங்கள்லாம் நிறைய இருக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, பாப்ப கர்மத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதான். அப்ப நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது ஜீவராசிகளுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தெரியாம பண்ற அந்த ஜீவ ஹிம்சைகள்லாம் இருக்கும், அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்டே போகும். அப்ப பஞ்சமகா யஜ்யம் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பிரதிபக்ஷ பாவனத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோஷ தர்சனம் அப்படின்னு பேர். தோஷ தர்சனம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் முடிக்கும் போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பண்ணினா எதை நடக்கும் அப்படின்னு கர்ம பலன்களை பத்தி பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்லி முடிச்சிருக்காரு. நம்ம ஒருத்தரை முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒருத்தரை அவரோட வீரியத்தை என்ன பண்றோம், இல்லாம பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு என்ன பண்றோம், ஆயுதத்தினால அடிச்சு துக்கப்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்பு மரணத்தை கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து இந்த லோக்கத்துல நமக்கு எல்லாத்துக்கும் நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ நம்மளோட ஏதோ ஒரு வேலையில எங்கேயா போய் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றோம். அந்த ஜாப்ல நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா இதா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சாமர்த்தியம் இருக்கு,
இவன் பாப்பா என்னடா இவன் புதுசா வந்திருக்கான், இவ்வளவு சாமர்த்தியத்தோட இருக்கானே, இவனோட போஸ்டிங்கை தூக்கி என்ன பண்ணு வேற எங்கேயாவது போட்டு விட்டு. நம்ம கவர்மெண்ட்ல எல்லாம் அதான் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கலெக்டர் ஆகி நல்லா பண்றாருன்னு வச்சுங்களேன், இவன் என்னடா அது நம்ம கையிலேயே தலையில கை வைக்கிறானே அப்படின்ட்டு தூக்கி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூலக பாதுகாப்பு துறையில எங்கேயாவது ஒண்ணு இருக்கும். அந்த துறையில கொண்டு போய் போட்டுருவாங்க. புக்குக்கு நடுவுல போய் மாட்டிப்பாரு. ரொம்ப திறமசாலியா இருப்பாரு. ரொம்ப திறமசாலியா இருந்து ரெக்கையெல்லாம் வெட்டி விட்ட மாதிரி ஒரு இடத்துல ஒரு போஸ்டிங், மோசமான போஸ்டிங்ல ஒருத்தங்களை போட்டு விட்டுருவாங்க. ஐயோ நமக்கு இவ்வளவு திறமை இருக்க, என்ன பண்றது? ஏற்கனவே நீங்க முந்தின ஏதோ ஒரு ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கீங்க, யாரோட வீரியத்தையோ நீங்க சாமர்த்தியத்தையோ என்ன பண்ணிருக்கீங்க, நாசம் பண்ணிருக்கீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுறது, உங்க ரெக்கையை கட் பண்ணி விட்டுறது, காலை உடச்சு விட்டுறது. உங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அந்த பலத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றது, அடிச்சு ஒழிக்கிறோம். இப்ப நம்ம எப்ப யோசிக்கிறோம், இன்னைக்கு பிறந்ததுல இருந்து இந்த ஜென்மத்துல நம்ம பாக்குறோம், எங்கெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலத்தை யாரோ நம்மளை நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒண்ணு வெளியில இருக்கிறவங்க நாசம் பண்ணியிருக்கலாம் பலத்தை, இல்லைன்னா பை பர்த் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ரோகத்தினாலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கர்மா நம்ம சொல்றோம்ல, கால் உடஞ்சி கை உடஞ்சி இல்ல வந்து நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி இல்ல ஏதாவது ரோகம் வந்து, இது மாதிரி நம்மளுடைய வீரியம் எங்கெல்லாம் நஷ்டமாகுதோ அங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல ஏதோ பர்த்ல இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த விஷ்ணுன்னு ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டார். இங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்டோட ஸ்கூல்ல போயிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சொல்லிட்டாரு, இது மாதிரி ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களோட கர்மா அவங்க வந்து இது மாதிரி அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கிறதே கர்மான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால அவர் ஜெயில் வாசம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதையும் அவர் கரெக்டா சொன்னாரு. என்னென்ன விதி வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் வாசம் பண்ணணும்னு இருந்தா அது நடக்கட்டும் அப்படின்ட்டு நல்ல மெச்சூரிட்டியா இருக்காரு, நான் பார்த்தேன் நானு. ஆனா என்ன, சாஸ்திரத்தோடது வந்து தமிழ் மட்டும் எடுத்துக்கிறாரு, சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அந்த கர்மா தியரி எல்லாம் நிறைய எடுக்கிறது இல்லை. ஆனா நல்ல நல்ல தியரி எல்லாம் அவர் எடுத்து பேசினார். நல்ல நான் பார்த்தேன் நான். அது கர்மா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜெயில போய் இருக்க வேண்டிய, வாசம் பண்ண வேண்டிய, நல்லதை பேசியே பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் எமைக்கிறதுல இருந்து எல்லா காரியங்களும் வெறும் ஹேண்டிகேப்டா பிறக்கிறது மட்டும் இல்ல, இந்த லோகத்துல நீங்க எதையெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் இது எல்லாம் கர்மத்துல நடக்கிறது. ஜாத்தி ஆயுள் போகாஹா. அப்போ நமக்கு என்ன ஒரு சமாதானம் வரும்? இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது நடக்குது, அப்போ வந்து எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் 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 காரணகாரியவாதத்திலேயே இந்த மனசு மாட்டிக்கிட்டு இருக்கும். காரணகாரியவாதத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். யாரும் எனக்கு கொடுக்கல, நானா என்னோட நெயில் கட்டரை வச்சு வெட்டிக்கிட்டேன். ஐயோ ஐயோன்னு குதிக்கிறேன். நீ தானேப்பா வெட்டிக்கிட்ட? ஆமா. யாரும் வந்து பண்ணியிருந்தா கூட நான் பனிஷ் பண்ணிருப்பேன், யாரும் இல்லை. நானே போய் இடிச்சுக்கிட்டேன் கதவுல, நானே கதவை சாத்தும் போது என் விரல நடுவில் வெளில விட்டுட்டேன். நானே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணும் போது என்னோட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா கால் இடிச்சுக்கிச்சு. நானே சுகரை சாப்பிட்டு நான் நேற்று ஃபுல்லா அவஸ்தப்பட்டேன். நேற்று நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் அவஸ்தப்பட்டேன். யாரை போய் குற்றம் சொல்றது? இப்ப நானே பண்ணி அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கர்மத்தை நானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், யாரையும் பிளேம் பண்றது இல்லை. அப்ப சமாதானம் உண்டாகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அனுபவிக்கிற எல்லாம் முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்டது. அடுத்த ஒரு சூத்திரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஹேயம் துக்கம் அநாகதம். நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபியூச்சர்ல வரக்கூடியதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், நாசம் பண்ண முடியும். வரக்கூடிய இனி சம்பவிக்கக்கூடிய துக்கத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கை வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும், அதை இல்லாம பண்ண முடியும். ஆனா இப்ப சம்பவிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம். இந்த பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அனுபவிச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தோஷ தரிசனம் பாரு அப்படின்னு. அப்ப தோஷ தரிசனம்ன்றதும் பிரதிபக்ஷ பாவனம்னு இங்க சொல்றதும் ரெண்டும் ஒரே விஷயம். அப்ப தோஷ தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ணணும் சுவாமி அப்படின்னா, இதுல கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா 13:8 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுது. 13:8 சொல்லுது, இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். இதான் முக்கியமானது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 81 வெரைட்டிலையும் கவனம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
81 வெரைட்டியில கவனம் கொடுக்காம பிரதிபக்ஷ பாவனை பண்ணவே தோஷ தரிசனம் பண்ணவே இந்த 81 வெரைட்டியா இருக்கக்கூடிய அநியாய கருமங்கள், கெட்ட கருமங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தரிசனம். இதான் முக்கியமான குவாலிட்டி வேதாந்தத்துல. ஞானம்னே பேர், இதுக்கு பேரு ஞானம்னே வச்சிருக்கார். இது ஒரு ஞானமா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம துக்கம். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், ஜென்ம துக்கம் என்ன சுவாமி அப்படின்னா, ஜென்மனி என்ன துக்கம் அனுபவிக்கணும் ஜென்மத்துல அப்படின்னா, கர்ப்பவாச. இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன்ல, எதாச்சும் நான் காலையில சொன்னேன், அது இப்போ வந்துருச்சு படத்தை. அம்மாவோட வயிற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படும், நம்ம சாப்பிட்ற அம்மா சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பவாசம் அவ்வளோ ஈஸியா இல்லை. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மலம் மூத்திரம் ஒரே ஸ்மெல் அடிக்கும். நீங்க என்ன பவித்திரம் நினைச்சுக்காதீங்க. நம்ம வந்து கர்ப்பப்பையை வந்து பவித்திரம் நான் சொல்றேன், ஆனா வாஸ்தவத்துல லிட்டரலா பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. அது ஹீட், ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி வந்து மிதந்துகிட்டு இருக்கும் அந்த ஃப்ளூயிட்ல. அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லாம் ரொம்ப சந்தனம்லாம் இருக்காதுங்க. நிறைய பேர் ஸ்திரீகள் எல்லாத்துக்கும் அனுபவம் தான். நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள், நீங்களாம் எனக்கு நீங்கள் தான் சொல்லி தரணும். என்ன நாத்தம் இல்லை அந்த மேட்ரினிட்டி வார்டுக்குள்ளார. ஐயோ, அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அது ஃபுல்லாக இருக்கும். அந்த வார்டு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் தான் இருக்கும். அதை வந்து நம்ம ரூமுக்குள்ளார அடைச்சி போட்ட மாதிரி உள்ளே இருந்து அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா கர்ப்பவாசத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாதம் ஸ்மரணம் வந்துருமா. ஸ்மரணம் வந்தோடனே கர்ப்ப உபனிஷத் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சாமி சாமி உற்று சாமி அப்படின்னு ஒரு ஆளை அடைச்சி போட்ட மாதிரி அங்கே இருக்கிற ஸ்மெல்லு, மலத்தோட ஸ்மெல்லு தெரியும், மூத்திரத்தோட ஸ்மெல்லு தெரியும். ஏன்னா பக்கத்துலேயே மலைப்பை இருக்கு, மூத்திரப்பை இருக்கு. அம்மா சாப்பிட்ற ஃபுட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு போகும். காரமாக சாப்பிட்டாங்கன்னா எரியும், ரொம்ப ஹீட்டாக சாப்பிட்டாங்கன்னா அது அனுபவிக்கும் ஒவ்வொரு பதார்த்தங்களும். அப்போ யோசிச்சு பாருங்க, நடந்தாங்கன்னா உட்கார்ந்தாங்கன்னா எல்லா காரியம் அம்மா பண்ண அதுக்கு பெயின் உண்டாகும். கரெக்டாக பார்த்து பண்ணணும். அப்போ கர்ப்பவாசம் 4 மாசம் யோசிச்சு பாருங்க. அப்போ கத்துமா அந்த குழந்தை, ஐயோ நான் இனிமே வந்து கர்ப்பத்துக்கே வரக்கூடாது, நான் வெளியில வந்தோன்னே நாராயண ஸ்மரணம் பண்ணி இந்த ஜென்மத்தையே நான் கர்ப்பவாசம் திரும்ப வரவே கூடாது எனக்கு அப்படின்னு அந்த கரு வந்து சொல்லுமா. ஆனா என்ன இது, அந்த அம்மாவோட யோனியிலேருந்து தலை வெளியில வந்துச்சோ இல்லையோ, இந்த மாயா, வெளியில இருக்கிற மாயா மூடி மறைச்சிருது. நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் போச்சு. இப்ப நான் ஏன் வந்து இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் சாமி என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி எதுக்காக சாமி இதை இவ்வளவு டீட்டெயிலா பண்றீங்க, மேலோட்டமா சொல்லிட்டு மறந்துட்டோம். அதுக்காக தான். கர்ப்ப துக்கம் நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் ஞாபகமே இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விசுவலைஸ் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு நான் விசுவலைஸ் பண்ணி சொல்கிறேன். நான் ஒவ்வொன்றத்தையும் எப்படி இருக்கும், எப்படி கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும். டாய்லெட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் பண்ணியிருக்கேன் நிறைய நாள். வித்தவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யாத்திரை பண்ணியிருக்கேன் கையில் காசு இல்லாமல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாய்லெட்டில் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டாய்லெட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற ஒரு கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. தபஸ் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு அங்கமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த யோசிப்பாப்பேன் என்னோட ஆச்சாரிய சுவாமி சொன்னதெல்லாம். ஐயோ, ஒரு நாள் யாத்திரை இல்லை ஒரு கொஞ்ச தூர யாத்திரையை ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் 4-5 மணி நேரம் 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற யாத்திரையே நமக்கு ஒரு டாய்லெட்டில் உட்காந்து யூஸ் பண்ண முடியல. அது ஐயோ அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. 4 மாதம் அம்மாவோட வயிற்றுக்குள்ளார ஸ்புரணத்தோட மலமூத்திரத்துக்கு நடுவில் எப்படி இருந்திருக்கும். மூச்சு முட்டுங்க, மூச்சு முட்டும். லிட்டரலா சொல்றேன். எப்படா 300 பேர் இருப்பான் அந்த ட்ரெயின்ல, ஒரு கோச்சில் 300 பேர் இருப்பான். நமக்கு வந்து மூவ் ஆக முடியாது, எங்கேயுமே மூவ் ஆக முடியாது, அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும். அதுல அந்த ஸ்மெல்லு வரும், யூரின் ஸ்மெல்லும் மூத்திர ஸ்மெல்லும் மர ஸ்மெல்லும் வரும். ஐயோ செத்தோண்டா சாமின்னு. இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கோம். 4 மாசம் அனுபவிச்சிருக்கோம் அம்மாவோட வயிற்றுல. மறந்து போயிட்டோம். அப்ப கர்ப்பவாசம். அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு. அப்படியே நான் இன்னைக்கு காலையில என்ன சொல்றேனோ அதெல்லாம் எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. நல்லா கரெக்டா ஆச்சரிய சொல்றாரு. கர்ப்பவாச ஜென்ம துக்கம்னா என்னது? கர்ப்பவாசத்துக்கு அப்புறம் யோனி துவாரா நிஸ்ஸரணம். அம்மாவோட யோனியில இருந்து வெளியில வரணும் சாமி. ஐயோ நினைச்சு பாருங்க. ஐயோ இப்ப மறந்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல யாரோ பால்காரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவான்,
ஜிஜி என்ற சொல்லுங்க, உங்க கண்ணு போடும்போது என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க. மாடு கண்ணு போடும் போது வந்து பாத்தீங்கன்னா இருந்து பாருங்க. மாடு கண்ணு போடும் போது இருந்து பாருங்க. நான் 2-3 இது கண்ணுக்குட்டி பிரசவம் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு நல்லா தெரியும். ஐயோ ரொம்ப துக்கங்க, ஐயோ ரொம்ப துக்கம். இதே அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கு, நம்ம மறந்துட்டோம் இப்போ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுல இருக்கிறது துக்கம், அம்மா வயிற்றுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர்றது அது துக்கம். யோனித்வாரா நிஸ்ஸரணம், யோனிலிருந்து வெளியில படுறது இருக்கே அது துக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தோஷம் பார்க்கணும். அப்ப என்ன தோஷம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயோ திரும்ப அம்மா வயிற்றுக்குள்ளார போகவே கூடாது, கர்ப்பவாசமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு வைராக்கியம். தோஷ தரிசனம் பண்ணணும். பிறவியே வேணாம், எனக்கு நல்ல பிறவி பிறக்கலாமே சாமி, ராமனையே நினைச்சிட்டு கிருஷ்ணனையும் நினைச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் கிடைக்காது. உங்க கண்ட்ரோல்லயே இல்லை. எத்தனை பிறவி பிறப்போம், என்ன பிறவி பிறப்போன்னு ஒன்றும் தெரியாது. அப்போ வைராக்கியம் வரணும், தோஷ தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தஸ்ய அனுதர்ஷனம். அனுதர்ஷனம்னு என்ன அர்த்தம்? ஆலோசனம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேனே, பார்த்துட்டு போறது இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன்? ஆலோசனை பண்றேன். நான் உங்களை கொஞ்சமா பண்றேன். நான் சன்னியாசிகள்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவேன். நீங்களாம் கிரகஸ்தரா இருக்கீங்க, ஸ்திரீகளா நிறைய இருக்கீங்கன்றதுனால நான் வந்து பார்த்து கொஞ்சோண்டு சோப் போடுற மாதிரி லைட்டா பேசிட்டு போறேன். எங்களோட பாஷையே வேற மாதிரி இருக்கும். ஆலோசனம், டீட்டெயிலா பார்க்கணும். என்னென்ன நடந்தா என்னென்னலாம் குழந்தைக்கு என்ன எஃபெக்ட் ஆகும், நம்ம பிறக்கும் போது என்னெல்லாம் அவஸ்தைப்படுவோம், டீட்டெயிலா பார்க்கணும். பேசணும், ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வைராக்கியம் வந்துடும். போதும் சாமி. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனம், அனுதர்சனத்துக்கு அர்த்தம் வந்து ஆலோசனம் பண்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிருத்யு தோஷானு தரிசனம். மரணம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மரணம் ஈஸியா சம்பவிக்குது அப்படின்னு. மரணம்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வியான வாயு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்போட ஒவ்வொரு எம்எம்லையும் வியான வாயு வியாபிச்சிருக்கும். ஒரு இடத்துல வியான வாயு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிளட் செல்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு போகாது. அந்த இடத்துல இருக்க செல்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா மெதுவா இதாகிடும், செத்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சின்ன விரல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் செல்ஸ் செத்து போச்சு அப்படின்னா, நீங்கள் ஐஸ் பைட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஸ் பைட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, கிளேசியரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஒரு கட்டை விரல்ல அதை காட்டிலும் இன்னும் நல்லா தெரியணுமா, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு இந்த விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டோ இல்லை வந்து நூலையோ எடுத்து நல்லா டைட் பண்ணி சுற்றுங்க. டைட் பண்ணி சுற்றுனீங்கன்னா இந்த இடத்துல பிளட் போகாமல் பிளாக் கலர் ஆகும். இந்த ரெட் வந்து ரெட் கலரில் பிளாக் கலரில் ஆகிடும். அந்த இடத்துல ஒரு பெயின் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி பெயின் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வியானவாயு அந்தந்த இடத்துல இருந்து ஹிருதயத்துக்கு வரும், முக்கிய பிராணன்ல வந்து கலக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க படுத்திருக்கார் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ல படுத்திருக்கார், அவருக்கு வெறும் பெயின் இல்லாம இருக்கு அப்படின்னு. பெயின்லாம் இல்லை. அந்த வியானவாயு மரண காலத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் எடுக்கும். ஒவ்வொரு அணுலையும் பெயின் வரும். இது ஹிருதயத்துக்கு வந்த மாத்திரத்துல உங்க காது கண்ணு மூக்கு வாயில இடத்துல எப்படி வரும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேற்று நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கூடாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ஆணி வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிக்கிட்டு வெளில போகும். அதே மாதிரி கண்ணுல இருக்கிற பிராணன் என்ன ஆகும், பிடுங்கிக்கிட்டு வெளியில உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்கு போகும். காதுல இருக்கிற பிராணன் பிடுங்கிக்கிட்டு உள்ள போகும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற பிராண சக்தியும் என்னாகும், முக்கிய பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா இணையும். முக்கிய பிராணன்ல இணையும் போது பெயின் வந்து பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாத பெயின் உண்டானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செத்து போக ஆரம்பிச்சிடும், முடிஞ்சு போச்சு, அதோட டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த டிஸ்கனெக்ட் ஆகி அந்த க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயின் சொல்லுது சாஸ்திரம். பெயின் போனதுக்கு இதுதான் பெயின். நம்ம வந்து ரோகத்துலலாம் அனுபவிக்கணும்ல, கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் அனுபவிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயின்ன்றது என்ன அப்படின்னா, பிராணன் அந்த இடத்துல வந்து ஃப்ளோ சரியாக ஆகலை. எந்த இடத்துலலாம் பிராணன் வந்து ஃப்ளோ ஆகலையோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து பெயின் உண்டாகும். இப்போ சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போய் கிட்னியோ இல்லை ஹார்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்போது அங்கே பெயின் வந்து அதிகமாக டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ உடம்பு ஃபுல்லாக இருக்கிற பிராணன் ஒன்றா ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து ரோட்டில் பாதி ரோடு உடஞ்சி போய் பாதி ரோடு வந்து கல்லு மண்ணுமா கிடக்கிற ரோட்டில் ஒரு மாட்டு வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
க்ரீச்சு 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 க்ரீச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதை கேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நாராசமாக இருக்கும். இந்த ஸ்லேட்டு சின்ன வயசில் ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த கல்லை வச்சு ஏதோ வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு சவுண்டு வந்துடுங்களா, ஐயோ இது மாதிரி சவுண்டு இருக்குமா. இந்த பிராணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஹிருதயத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து கிளம்பி போகும். அந்த கிளம்பி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மரண துக்கம். மாட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் எழுப்பிக்கிட்டே போகிற மாதிரி மரண துக்கம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, ஏன்னா மறந்துட்டோம், அதையும் மறந்துட்டோம். கர்ப்பப்பையில் இருக்கும்போது தெரியும், ஆனால் இப்போ மறந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஜீவராசியும் இறந்து போகிறது எல்லாத்தையும் பாருங்க, பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ பெயின்ஃபுல்லானது அப்படின்னு. அப்போ மரண துக்கம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, அந்த மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ததா மிருத்யோ தோஷானு தர்சனம். மிருத்யோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் இறந்து போகிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கும் இதே தான் நடக்கும், நமக்கும் மரணம் சம்பவிக்கும். எப்படி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே, யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஐசியூல வச்சிருக்காங்க, நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். ஐசியூல வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன பெயின் அப்படின்னு யாராவது சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம அனுபவிச்சிருக்கோமா? தெரியாது நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, செத்து போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சொல்லிட்டு போகல எனக்கு என்ன அனுபவம் நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுது. ரொம்ப துக்கம் இந்த உலகத்திலேயே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னா, ஒரே ஒரு லாஜிக் சாஸ்திரம் சொல்லுது. இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து எது பிடிக்காது அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் மரணிக்கிறது பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பிடிக்காத ஒன்று என்னன்னா செத்து போறது பிடிக்காது. ஏன் சுவாமின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமான துக்கம் உடையது மரணம். அதனால்தான் எல்லா ஜீவராசிகளும் மரணிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் மரணிக்க கூடாது அப்படின்னு எண்ணம் இயல்பாவே இருக்கு. ஏன் அப்படின்னா இருக்கிறதுல பெரிய துக்கம். அது எப்படி இருக்கு? பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? யோக சூத்திரத்துல என்ன பேர் சொல்லியிருக்காரு? அபினிவேஷம். அபினிவேஷம்ன்றது மரண பயம். யாருக்கு? யார் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தெல்லாம் படிச்சிருக்கானோ அவனுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆரூடமா இருக்கிறது. விதுஷோ அபி ததாரூடஹா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. வித்வான்களுக்கும் கூட அந்த மரண பயம் பேஸா இருந்துகிட்டே இருக்கிறது. மரண பயம் எல்லாத்துலயும் ஏன் சுவாமி இருக்குன்னா 84 லட்சம் யோனிலையும் திரும்ப 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 இறந்து பிறந்து சதா இருந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மரண பயம் நேச்சுரலா எல்லாத்துட்டையும் இருக்கு, சாகக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஆலோசனை பண்றது. ததா நான் வந்து படிக்கிறது கீதா பாஷ்யத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். 13:8 ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். ஜென்ம துக்கம், அதே போல மிருத்யுன்ற மரண துக்கம். அதுக்கு நடுவுல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா ஜரா துக்கம். ஜரா துக்கத்துல ஆச்சாரியர் ரொம்ப பாலிஷா போட்டார். என்னன்னா பிரஜா சக்தி தேஜோ நிரோத தோஷ அனுதர்ஷனம். என்ன போச்சு அப்படின்னா பிரஜா சக்தி போயிடுச்சு. அறிவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாரு, அறிவே இல்லை பாரு, வயசாயிடுச்சு. சும்மா நம்ம திட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சுற்றி இருக்கிறவங்களாம் பாருங்க திட்டுவாங்க, மற்றவங்க வயசு கம்மியாக இருக்கிறவங்க திட்டுவாங்க. பாரு வயசாயிடுச்சு கிளம்பு பாரு, கிளவனே சொல்லுவான். ஐயோ என்ன கிளவனு சொல்லிட்டானே, கிளவனே போ தாத்தா, ஓரமா போ தாத்தான்னுவான். நம்ம தாத்தா ஆயிட்டுமா, அதுவே ஜீர்ணிக்க முடியாது நம்மளால. கிளம் ஓரமா போடுவான், கிளடு வெளில போ. இந்த சப்தங்களே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கம் அப்படிதான் இது பண்ணும். அந்த கிணட்டுக்கு புத்தி மங்கி போச்சு. அடப்பாவி, என்னோட புத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி எவனும் பேசுறது இல்லை போல இருக்கு, பின்னாடி பேசுவோம் அது மாதிரி. அப்போ அந்த ஜரா வந்ததுக்கு பிறகு, மூப்பு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய புத்தி சக்தி எல்லாம் போயிடும், மெமரி பவர் போயிடும். எதை எங்கே வச்சோன்னு தேடிக்கிட்டே இருப்போம். எதை எங்கே வச்சோம் அப்படின்னு. காலையில் தான் நாதபுரமன் சொன்னார், சாமி இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க சாமி அப்படின்னா. ஐயோ வேணாம் சாமி. ஏன் சாமி அப்படின்னா, இப்போ எனக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவேன், தொலைஞ்சு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கேயே இருக்கட்டும் சாமி அப்படின்னு. சாவி எங்கே வச்சேன்னு தேடிட்டு இருக்கோம் வேற ஒரு இடத்துல. ஸ்லோகத்துக்கு ஞாபகத்துக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் தேடி பார்க்குறோம், புத்தியில் எங்கே வச்சதுன்னு தெரியல. புத்தியில் இருக்கிற ஸ்லோகம் வாய்க்கு வரவே மாட்டேங்குது. ஏதோ ஸ்லோகமாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், வரமாட்டேங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் மறந்து போயிடுது, நம்ம ஞானமெல்லாம் பறி போயிடுது. அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி ஆயிடுறோம். குழந்தைங்க என்ன பண்ணுமோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணுறோம். 5 வயசுல குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் கேட்குதோ, எதை பார்த்ததெல்லாம் கேட்கும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு. அதே மாதிரி 85-90 வயசுக்கு மேலே ஆகும்போது என்ன ஆகும்? குழந்தையோட இது திரும்ப ரிட்டர்ன் ஆகும் நமக்கு.
எதை சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாது. நான் ஒரு வீட்டுல ஒரு பெரியவரை போய் பார்த்தேன், வயசானவங்க. நல்லா அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி அவருக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியல, பசி ஆறிடுச்சான்னு கூட தெரியல சாமின்ற. என்ன அர்த்தம்? நம்ம பசி ஆறணும்னு நிப்பாட்டிடுவோம்ல சாப்பிடுறத, போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசி ஆறுனது தெரியல எவ்வளவு சாப்பிடணும்னு. அப்ப அதனால என்னன்னா, தட்டுல போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நான் யோசிச்சு பார்த்ததுன்னு தெரியுது. ஐயோ சாப்பாடு இட்லி வச்சோம் அப்படின்னா இட்லி 10 இட்லி சாப்பிடுவார், 12 இட்லி சாப்பிடுவார், போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். போதும்னு சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு பசி தெரியல, பசி அடங்கி போச்சுன்னு தெரியல. சாப்பிட்டமா சாப்பிடலையான்னு தெரியல, யாரு என்னன்னு தெரியல. வரவங்க எல்லாம் பேன்னு முடிக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து பேன்னு முடிக்கிறாரு, மறந்து போச்சு எல்லாமே. அப்ப வயதாக என்ன ஆகுது, பெட்லயே பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்றாரு, கண்ட்ரோல் இல்லை, யூரின் பிளேடர் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அதான் முடிஞ்சு போச்சு. பைப் லைன் மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி மாடு மாதிரி அது பாட்டுக்கு நின்ன இடத்துல இருந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஆகி போகுது. மெதுவா கண்ணு பூஞ்சி அடைச்சு போகுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, என்ன பேசினாலும் அப்படின்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை நான் பார்த்தேன், என்னன்னு கேட்டீங்கன்னா தொட்டா சூடு தெரிய மாட்டேங்குதான். தொட்டா ஸ்கின்னுக்கு ஸ்கின்ல தொட்டா சூடுன்னு தெரிஞ்சாதானே நீங்க ஹீட்ல இருந்து கையெடுப்பீங்க. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூடை பாத்தீங்கன்னா அப்படியே போய் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் என்ன ஆயிடும், புண்ணாயிடும். இது மாதிரிலாம் இது இருக்கு. ஸ்கின் வேலை செய்ய மாட்டேங்குது, சென்ஸ் ஆர்கன்ஸ் போச்சு. அப்ப மெதுவா மலமும் மூத்திரமும் போய் கான்சியஸ்னஸ் போய் இந்த ஜரா பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம். அததான் பாத்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணணும், ஆச்சாரிய சொல்றாரு, பிரக்ஞா போச்சு, புத்தி போச்சு. சக்தி, மாடிப்படி ஏற முடியல, ஒரு 10 அடி நடக்க முடியல, மெதுவா 10 அடி நடந்தது போய் 5 அடி நடந்தது போய் இப்ப பாத்தீங்கன்னா பெட்ல படுக்க வேண்டியது. நேற்று ஒரு சுவாமியை பத்தி 2 நாளுக்கு முன்னாடி நல்லா இந்தியாவே யாத்திரை பண்ணிட்டு வந்தவர், ஹிமாலயாஸ் 2-3 வாட்டி யாத்திரை பண்ணிட்டு வந்தவர். எங்க இருக்காரு சுவாமி அப்படின்னா, சுவாமி பாத்தீங்கன்னா நடக்க முடியல அவரால், கிரிவலம் வராரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கார்லயே தான் கிரிவலம் பண்ண போறாரு, அவரால் நடக்க முடியல. அவர் நடந்த தூரத்துக்கு யாரும் நடக்க முடியாது, அவ்வளவு தூரம் நடந்து போனவர். ஆனா பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு, அப்போ நடக்க முடியல கார் வச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயும் போக முடியாது, அங்கேயே பெட்லயே இருக்க வேண்டியது. அப்படியே மெதுவா சுருங்கி போய் சக்தி போயிடுச்சு. சக்தி போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேஜோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட 33 வயசுல இருக்க போட்டோவை நேற்று ஒரு அம்மா காட்டினாங்க. சாமி எப்படி சாமி இருக்கீங்க பாருங்க அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆஹா, 33 வயசுல நான் தான் நினைச்சேன், 33 வயசுல எப்படி இருந்திருக்கோம், நம்ம எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கோம். சாமி நீங்க எப்படி தெரியுங்களா சாமி இருப்பீங்க, முந்தின அந்த தபஸெல்லாம் பண்ணி அப்படியே ஜெகன்னு இருக்கும் சாமி நீ உங்களை பார்த்தாவே அப்படின்னு. இப்ப எங்க போச்சு சாமி அப்படின்னா, அந்த சுகர் பகவான் இருக்காரு, வியாச பகவானோட புத்திரர் சுகர். அந்த சுகர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு, எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு போயிடுச்சு. முகம்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கருவளையம் விழுந்து போச்சு, அங்கங்க ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் போயிடுச்சு. இதுல இருக்க தேஜஸ் பாத்தீங்கன்னா பிரகாசம் போயிடுச்சு. ஐயோ எப்படி இருந்த ஸ்கின்னு அப்படியே மெதுவா ஸ்கின்னு சுருங்கி எதெல்லாம் கர்வம் நமக்கு அதிகமா இருந்துச்சோ அதெல்லாம் போச்சு, அழகு போச்சு. தேஜஸ் பாத்தீங்கன்னா போச்சு. நிரோத தோஷ அனுதர்சனம், இதெல்லாம் நிரோதமானதை பாத்தீங்கன்னா தோஷ தரிசனம் பாக்குறது. அப்ப பெரியவங்க எல்லாம் பாருங்க, நான் போய் இன்னைக்கு கூட ஒரு பாட்டியை அடிக்கடி போய் ஒரு பாட்டியை போய் டச் பண்ணிப்பேன், ஏதாவது பிடிச்சி கையை பிடிச்சி பாக்குறது. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஸ்கின் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்குமா, அப்படியே கையை தடவி பார்த்தாலும் தெரியுது. ஐயோ இதே மாதிரிதான் நமக்கும் ஆக போகுது, எத்தனை ஜென்மத்துல இது மாதிரி ஆனோன்னு தெரியல. ஐயோ தோஷ தரிசனம் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தோஷ தரிசனம் பரிபூதத்தா இச்ச இதி ததா வியாதிஷு, அதே மாதிரி வியாதியிலையும் பார்க்கணுமா. ஷரீர ரோகாதிஷு தோஷ தரிசனம், சரீரத்துல வரக்கூடிய ரோகங்கள். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் கொடுத்துருக்க அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்ததுல இருந்து ரோகம், எனக்கு பிறந்த பை ப்ராடக்டா. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ இந்த வயதாந்தத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, இந்த சரீரத்துல இருக்க வியாதி தான். ஒரு 2 நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கு, நேற்று ஒரு 4 நாள் மோசமா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல என்ன ஆகுன்னு தெரியாது. சைனஸ் ப்ராப்ளம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னா தோஷம் வந்துகிட்டே இருக்கு, ரோகமானால். இதையும் தொடர்ந்து பார்க்க ததா துக்கேஷு, அதே மாதிரி ரோகத்துல மட்டும் இல்ல, துக்கங்கள் என்னெல்லாம் பார்க்கணும், ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக நிமித்தேஷு.
3 துக்கம் பார்த்துருக்கோம்ல. ஆத்தியாத்மிகம் தேகத்திலையும் மனசுலயும் வர்றது, ஆதி பௌத்திகம் மற்ற ஜீவராசிகளால வர்றது, ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் மற்ற ஜீவராசிகள், ஆதி தெய்வீகம் நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வர்றது. இந்த எல்லா துக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது. இதுக்காகவா பிறக்கணும் அப்படின்னு கேட்டா, பிறக்கிறதே எதுக்கு அப்படின்னா, இதுல எவனாவது இதே ப்ராப்ளம் தான். நான் எல்லா ஆட்கள்கிட்டையும் என்கிட்ட வந்து புலம்புறாங்க. உங்கள்கிட்ட காட்டிலும் என்கிட்ட புலம்புறவங்க நிறைய பேர். எல்லா ஆட்சியும் ரோட்ல இறங்கினாவே சாமி இப்படி ஆகிப்போச்சு, சாமி அப்படி ஆகிப்போச்சு. உடனே நான் அடுத்த வார்த்தையை கேட்கறது, யாராவது நல்லா பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆளும் இல்லை இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா. பிறந்ததுல இருந்து பிறந்தாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பவாசம் சுகமா பண்ணேன், அம்மா வயிற்றுல இருந்து சுகமா, நம்ம தான் சொல்றோம் சுகப்பிரசவம்னு. சுகப்பிரசவம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சுகப்பிரசவம் ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி அவரு நிம்மதியா போயிட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரார்த்தனை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஆயாசம் இல்லாத மரணம், நிராயாசேன மரணம், அனாயாசேன மரணம், எந்த ஒரு ஆயாசம் அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. மரணமே துக்கம் தான். மரணம் துக்கம், பிறப்பு துக்கம், எல்லாமே துக்கம். இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் தோஷ தரிசனம் பண்றதுக்கு பேர் தான். பாசிட்டிவா பாத்தீங்கன்னா வைராக்கியம் வராது. நெகட்டிவ் எல்லாத்தையும் எடுத்து யதார்த்தம், நெகட்டிவ்லாம் இல்லை, யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை வந்து ஒரு ஜென்மத்துல அனுபவிச்சுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கோட்டி ஜென்மம் அனுபவிச்சோன்னு தெரியாது. இதை வந்து பார்க்க 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 துக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தோஷ தரிசனங்களை பார்க்க பார்க்க அனுதர்சனம் பண்றதுன்னு பேரு. இதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ பாவனம் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரதிபக்ஷ பாவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் இதே வந்து மோட்சார்த்திக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில சொல்றார், தோஷ திருஷ்டியா முகுர் முகுகு அப்படின்றார். திரும்ப 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷ திருஷ்டி பார்த்துக்கிட்டே இரு. தோஷ திருஷ்டி எப்பெல்லாம் பார்க்க முடியுமோ, விரஜ்ய விஷய பிராத்தாத் தோஷ திருஷ்டியா முகுர் முகுகு. ஒவ்வொரு தோஷம், ஒவ்வொரு வஸ்துலையும் பார்க்கறது, இது தோஷம், இது தோஷம், இது தோஷம், இது தோஷம், இது தோஷம். அந்த தோஷ தரிசனத்தை பண்ண 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 என்ன வந்துடும் அப்படின்னா, அதை ஸ்வீகாரம் பண்ணணும்ன்ற எண்ணம் வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன ஆகும், வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா திருடமாகும். அந்த வைராக்கியத்தினாலதான் நம்ம வந்து முதல்ல வசீகார வைராக்கியம், அதுக்கப்புறம் பர வைராக்கியம். இது மூலமா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர்த்தி பண்ணி எல்லாத்திலையும் வைராக்கியம் அடைஞ்சு தான் நினைக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க கொண்டு போகுது, மோட்ச பரியந்தம் நமக்கு கொண்டு போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். அப்ப தோஷ நாங்க சாதுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அருமருந்தா நாங்க சாதகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதிபக்ஷ பாவனத்தை தான் அதிகமா கொண்டாடுவோம். தோஷ தரிசனம் பண்ண 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 மனசு என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தமா இருக்கும், சாந்தமாகும். எங்கெல்லாம் வெளியில அடையறதுக்காக இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை அடையணும், அதை அடையணும்னு நம்ம மனசு கிளம்பி போகுதோ, இதோட பரிணாமம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமம் துக்கம் தான். இந்த உலகத்துல எல்லாத்தோட பரிணாமமும் துக்கம் தான். நல்லா இருக்க ஸ்வீட் அப்படின்னு எடுத்து வாயில போட்டா 2 மணி நேரத்துல வந்து நாக்கெல்லாம் இனிக்க ஆரம்பிச்சிருந்தா அன்னைக்கு ஃபுல்லா நொந்து போயிடுறேங்க, நொந்து போய்விடாது. அதனால ஸ்வீட்டை பார்த்தாவே எனக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆசை வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுது, இதோட பரிணாமம் என்னன்னு எனக்கு தோணுது. அப்போ என்ன பண்ணுறேன், நமஸ்காரம் அங்கேயே இருக்கட்டும், அது ஸ்வீட் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருது. ஏன் அப்படின்னா பரிணாம துக்கம் இருக்கு. அதில் எந்த சுகமா இருந்தாலும் அது பரிணாமத்துல துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு விவேகிகள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்னால என்ன பண்றது, அதை ஸ்வீகாரம் பண்றது இல்லை. இதை எடுத்துக்க. அப்ப வைராக்கியம் வரத்துக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷ திருஷ்டியா முகுர் முகுகு, திரும்ப 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 தோஷ தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒவ்வொன்றுத்தோட பலன் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொன்றுத்திலே பிரதிஷ்டையானா என்ன பலன் கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டு ஆரம்பிக்கிறார். 35வது சூத்திரம் அவதாரிகா பாஷ்யம். யதா அஸ்ய ஸ்யுஹு பிரசவ தர்மானக அப்பிரசவ தர்மானக. அப்பிரசவ தர்மானம்னா, பிரசவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டாகிறது. அப்பிரசவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாம போறது, பிரசவத்துக்கு ஆப்போசிட். பிரசவம்னா குழந்தை பிறக்கிறது, அப்பிரசவம்னா என்ன அர்த்தம், என்ன ஆயிடுது, இது பண்றது. என்ன பண்ணிட்டீங்க நீங்க, என்ன சொல்லுவீங்க, அபாஷன் பண்றது. அபாஷனுக்கு பேர் தான் அப்பிரசவம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யதா அஸ்ய ஸ்யுஹு அப்பிரசவ தர்மானக,
இந்த இந்த ஹிம்சை, பொய் சொல்றது, திருடுறது, இது மாதிரி எல்லாம் விதர்க்கம்னு எதெல்லாம் நம்ம சொன்னோமோ அந்த விதர்க்கம்னு சொல்லக்கூடிய தப்பான காரியங்கள் எல்லாம் பிரசவம் ஆகாம அபாஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எது மூலமா அபாஷன் பண்ணீங்க அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனத்து மூலமா அபாஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அப்பிரசவ தருமானக அந்த விதர்க்கங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகாமல் போச்சு அப்படின்னா ததா அப்பொழுது தத்கிருதம் ஐஸ்வர்யம் யோகினக சித்தி சூச்சகம் பவதி. அந்த நிலையில 100% ஒருத்தருக்கு அந்த மனசுக்குள்ளாரையே ஒரு தாட்டும் வராம போச்சு அப்படின்னா, ஹிம்சிக்கிற தாட்டு வர்றதில்லை, இன்னொருத்தர் பொருளை அபகரிக்கணும்ன்ற தாட்டு வர்றதில்லை, இன்னொருத்தரோட மனைவியை ஸ்வீகாரம் பண்ணணுன்ற தாட்டு வர்றதில்லை, ஒரு வஸ்துவை எடுத்துக்கலாம் அப்படின்னு வர்றதில்லை. இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டு கூட மனசுக்குள்ளார வராத நிலையில அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துக்கிருத்தம், அதனால உண்டாகக்கூடிய ஐஸ்வர்யம், அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அனிமாதி ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். அனிமாதி சித்திகள் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேரு அனிமாதி ஐஸ்வர்யங்கள்னு பேரு. அந்த ஐஸ்வர்யங்களோட சித்தியானது யோகினக சூச்சகம் பவதி. அந்த சித்திகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா லேண்ட்மார்க் அப்படின்னு பேரு. லேண்ட்மார்க்காக ஆகிறது தத்யதா. அப்போ ஒரு சித்தி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்லுவான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தியில நின்றுட்டீங்க அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். லேண்ட்மார்க்ல அந்த மைல் ஸ்டோன்ல நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். சித்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுலெல்லாம் ஜெயம் பண்ணிட்டு பாஸ் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் இண்டிகேட் பண்றது, இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கு, இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சித்தி. அதை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துக்கிறது இல்லை. கிரி பிரதட்சணம் போறோம், எல்லா இடத்துலயும் ஒரு மைல் ஸ்டோன் போட்டிருக்கு, யமலிங்கம்னு போட்டிருக்கோம். ஓ யமலிங்கம் வந்தாச்சு. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் கோயில், பெரிய கோயில் 10 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். நீங்க ஓ வந்தாச்சு போல இருக்கு அப்படின்னு அங்கேயே நின்றுட்டீங்கன்னா இன்னும் போகணும் 10 கிலோமீட்டர். மைல் ஸ்டோன்ல நிக்க கூடாது. மைல் ஸ்டோன் மாதிரி தான் சித்திகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படி, என்னென்ன சித்திலாம் உண்டாகும், இது இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா அடுத்த பாதம் தான் வாஸ்தவத்துல விபூதி யோகம். விபூதி யோகம்ன்றது அடுத்த பாதம், அதுலதான் எல்லா சித்திகளையும் பேச போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா எதை பண்றதா இருந்தாலும் ஒரு ஆசை காட்டினதானே பண்ணுவோம். இதுக்கு இது ஃப்ரீ கிஃப்ட், இதுக்கு இது ஃப்ரீ கிஃப்ட்னு சொன்னா ஓ இவ்வளவு ஃப்ரீ கிஃப்டா. நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிற நானே நேற்று ஒரு செப்டிக் டேங்க் கிளீனர் ஒன்று பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்ல. பார்த்தா 1+1, 1+1 பரவாயில்ல, இந்த ஐட்டம் எடுக்கலாமோ. அப்ப நமக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா 1+1 கிடைக்குமா, 1+1 கிடைக்குமான்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா நம்ம அதுல நிலை பெறுறதும், அஹிம்சையில நிலை பெறுறதும், அதே மாதிரி அஸ்தேயத்துல நிலை பெறுறதும், ஒவ்வொன்றுத்துலயும் நல்லா பிரதிஷ்டா கிடைச்சதுன்னா பை ப்ராடக்டா 1+1 என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல வர்றது சித்திகளை பத்தி. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாகः. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாகः. வைரத்யாகः அஹிம்சா பிரதிஷ்டாயாம், பிரதிஷ்டான்னு சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சாமி நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லைன்னு சொல்றீங்களா சாமி, உங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம்ல. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, பட்டாம்பூச்சி பிடிக்கிறது, அடிக்கிறது, கொசு அடிக்கிறது, எறும்பு அடிக்கிறது, எல்லா ஜீவராசியும் ஹட் பண்றதெல்லாம் நடந்திருக்குல்ல. அப்ப ஏகப்பட்டது. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா இருந்தாலும் ஒரு ஆச்சாரியார் இருக்கிறதுனால நான் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு எல்லாத்தையும் பேசிடுவேன். இப்ப என்னை பார்த்தாவே பாத்தீங்கன்னா ஒரு பூஜாரி சொல்றேன் ஆரத்தி காட்டுங்கன்னா அப்படின்னு நடுங்கிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டுறாரு. ஏங்க ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, சாமி மற்றவங்களுக்கு எல்லாம் ஈஸியா காட்டிடுவோம் சாமி, உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பூத்தமாங்க, பயப்படாதீங்க, பயப்படாம நல்லா ஆரத்தி காட்டுங்க அப்படின்னு. என்னை பார்த்தாவே நிறைய பேருக்கு பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையா பேசிடுவேணும்னு பயம். இவர் என்னது டக்குன்னு பேசிடுறாரு அப்படின்னு. அப்ப எத்தனை பேரை நான் நோகடிச்சிருப்பேன் அந்த வாக்குல. அப்போ நான் பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேசுறதா இருந்தாலும் கூட அது பாத்தீங்கன்னா நான் எப்படி பேசுறேன் அப்படின்னா ஹிதமா பேசணுன்றது எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்துல எனக்கு முடியுமான்னு தெரியல. இப்பதான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா நேற்று பாத்தீங்கன்னா பிடிச்சி நேற்று சாயந்தரம் 2 பேரை திட்டி விட்டேன். நல்லா விரத பங்கம் ஆகி போச்சு. அப்ப திரும்ப ஒரு ரிசொல்யூஷன் பண்ணணும் திரும்பவும், ஐயோ யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ
நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஹிம்சை வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சையில வந்து பிரதிஷ்டை ஆகிறது நடக்கல. அப்போ வந்து யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாவிரதம்னு நம்ம சொல்றோம்ல 81 விதமாக இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரதிஷ்டா ஆகிறாங்களோ அஹிம்சா பிரதிஷ்டாயாம் முன்னாடி என்ன போட்டுக்கணும் 81 விதமாக அஹிம்சையில் நிலை பெறுபவனுக்குன்னு போட்டுங்க. அங்க போடல 81 விதமா அஹிம்சையில பிரதிஷ்டையானா என்ன பேரு? அதுக்கு பேரு மகாவிரதம். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்டு அஹிம்சால நிலை பெற்றால் தத்து சந்நிதவ் அவருடைய சந்நிதியில அது மாதிரி யார் இருக்காங்களோ அவரோட சந்நிதியில வைரத்தியாக சர்வபூதானி வைரத்தியாக போட்டுக்கணும். சர்வபூதானி எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? எதிரி பாவத்தை விட்டு விட்டு இருக்கின்றன அப்படின்ற. சுவாமி இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருங்கேரி போனீங்க அப்படின்னா ரிஷ்யசிருங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷியோட ஸ்தானம். அது நம்ம சிருங்கேரி இருக்கு பாத்தீங்களா? சிருங்கேரி வந்து ரிஷ்யசிருங்கரோட ஸ்தானம். நம்ம சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிமோகாவா அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் ஷிமோகா அந்த ஏரியா பக்கம் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிரா இருக்கிறதெல்லாம் ஒன்னா கூடி குழாவி இருக்கிறத பாக்குறாரு. புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா மான் குட்டியும் புலியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறத பாக்குறாரு. கீரியும் பாம்பும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறத பாக்குறாரு. எலியும் பூனையும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறத பாக்குறாரு. அந்த விசேஷமா இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட திவ்ய திருஷ்டியில பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்யசிருங்கரோட ஸ்தானம் அப்படின்னு. அப்ப ரிஷ்யசிருங்கர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தபஸ்வியா அந்த அஹிம்சையில நல்ல முறையில பிரதிஷ்டிதமா இருந்திருக்கார். அதனால அவரோட வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல இருக்கிற ஜீவராசிகளும் சண்டை போடாம எதிரி பாவம் இல்லாம அங்க ஜீவராசிகள் இருந்திருக்கு. அப்ப ஆச்சாரியார் என்ன பண்றாருன்னா இதுதான் நம்ம தபஸ் பண்றதுக்கு இடம் அப்படின்னு 12 வருஷ காலம் அந்த ஸ்ருங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா இருந்து சாரதா பீட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். யாராவது போயிருக்கீங்களா? ரிஷிசிருங்கிறதுக்கு கோயில் இருக்கு. நம்ம இப்போ வித்யா பிரசாத் இந்த டைம் நான் சொல்லாம விட்டுட்டேன். நான் அவங்க பார்க்காம வந்துட்டேன். எப்போவாது போனீங்க அப்படின்னா அது போய் பாருங்க. ஆமா 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 பாம்பு தவளை எல்லாம் ஒன்னா இருக்கும். ஆமா மீன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா நல்லா ஃபுல்லா விளைஞ்சிருக்கும். இது மாதிரி அதனால ரிஷிசிங்கரோட இதுக்கு ஆசிரமத்துக்கு போங்க. ஆமா ஆமா பயப்படாம இருக்கும். ஆமா பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஷிசிங்கரோட கோயிலும் ரொம்ப நல்லா இருக்கும். அருமையான கோயில், ரொம்ப ஏகாந்தமா நல்லா இருக்கும். ஆமா நாங்க லாஸ்ட் டைம் போனப்போ ரொம்ப நேரம் உட்காந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து நல்லா அனுஷ்டான் 4 சாதுக்கள் போயிருந்தோம். தனித்தனியா உட்காந்து அவ்வளோ அமைதியான இடம். கூட்டம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனந்தமா இருந்து ஜெபம் பண்ணலாம். அற்புதமான இடம். எப்போ சமயம் இருந்தா போய் பார்த்துட்டு பார்க்காதவங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஷிசிங்கரோட முக்கியமான இதே வந்து அஹிம்சா பிரதிஷ்டா ஆனதுனால அந்த இடத்துல இருக்கிற ஜீவராசிகள் எந்த ஒரு எதிரி பாவமும் இல்லாமல் இருக்கிறது. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்றார் சர்வ பிராணினாம் பவத்தின்னு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதவ் சர்வ பிராணினாம் வைரத்தியாக பவதி. இந்த சர்வ பிராணினாம்ன்றத வைரத்தியாகக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு பவத்தின்றத பின்னாடி போட்டீங்கன்னா சூத்திரத்தோட ஃபுல் ஃபார்ம் வந்துடும். அஹிம்சா பிரதிஷ்டாயாம் அஹிம்சையில நிலை நின்றவருடைய சந்நிதியில் தத் சந்நிதவ் அவருடைய சந்நிதியில் சர்வபூதானி எல்லா பூத்தங்களும் சர்வ பிராணினாம் எல்லா பிராணிகளுக்கும் வைரத்தியாகனா அது மனசுல இருக்கக்கூடிய விரோத பாவமானது இல்லாமல் போகிறது அப்படின்னு அர்த்தமாகுது. இதுக்கு அப்புறம் அடுத்த சூத்திரம் வந்துருது 36வது சூத்திரம். சத்ய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்வம் சத்ய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்வம் சத்ய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்வம். சத்ய பிரதிஷ்டாயாம் சத்திய பிரதிஷ்டாயாம்னா 81 விதமான பொய் பேசுறதுல இருந்தும் விலகி நிக்கிறவனுக்கு. அப்ப அதுக்கு என்ன பேரு? மகாவிரதம். சத்தியம் பேசுறதுல மகாவிரதமா எவன் இருக்கின்றானோ அவனோட என்ன ஆகும்? கிரியாபல ஆசிரயத்துவம். அவனுடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒரு ஒரு கிரியா அவனோட சந்நிதியில ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க, எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு கிடைச்சா இதோட பலன் முழுசா உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா அப்படியே நடந்துரும். சுவாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை சாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கணும் சாமி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா கன்சீவ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கட்டும், அப்படியே ஆகட்டும். எனக்கு இது வேணும் சாமி, அது வேணும் சாமின்னு யாரெல்லாம் சத்தியத்துல நிலை பெற்றாங்களோ அவங்க சந்நிதியில வந்து யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்க நினைச்ச பிரார்த்தனைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளது உள்ளபடி ஆகின்றது. அவங்க கேட்கறதெல்லாம் நடந்துருது. அதுக்கு பேர் தான் கிரியாபல ஆசிரியத்துவம். கிரியா பலன்களுக்கு ஆசிரியமாக அவர் ஆகிவிடுகின்றார். கிரியா பலன்களுக்கு ஆசிரியம்னு அர்த்தம், இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பழிச்சிடும். அப்படியே ஆகட்டும்ப்பா, அப்படியே ஆகட்டும். பிசினஸ் பண்றியா? ஆமா சாமி. என்ன வேணும்? என்கிட்ட என்ன பிரார்த்தனை? எனக்கு நல்ல பிசினஸ் நடக்கட்டும் சாமி. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், உனக்கு நல்ல பிசினஸ் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. இதுல சன்னியாசிகள் விதிவிலக்கு. என்ன காரியம் அப்படின்னா, லோகத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இது இருக்குன்னா, மாண்டுக்கு உபனிஷத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாநித்தியம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு ஸ்தான விசேஷம் அப்படின்னு ஒரு பேர். இப்ப வந்து ஸ்தான விசேஷம் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப இந்த லட்சணங்கள் எல்லாமே தேவனா பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இந்த சித்தி வந்துடும். உங்களுக்கு தேவநோக்கத்துல தேவனா நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும்? ததா அஸ்து ததா அஸ்துன்னு பக்தர்கள் கேட்கறது எல்லாத்தையும் தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டே இருக்காருன்னா அது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இங்க நடக்காத ஒரு காரியம் தேவலோகத்துல நீங்க பிறந்தீங்கன்னா நடந்துடும். நான் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன். நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கேட்கறாங்க, சாமி எனக்கு குழந்தை, அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லை சாமி அப்படின்னு. அப்படியாச்சு நல்ல சேவை பண்ணிட்டு இருந்தார். நம்ம என்ன நல்லதுன்னு சொல்லுவோம். அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நல்லபடியா கன்சீவ் ஆயிடும் பாருங்க, இந்த நான் இருந்து போறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிடும் பாருங்க. நான் ஒரு 3 மாசம் அங்க சாத்துர் மாசத்துக்காக தங்கியிருந்தேன். நான் போறதுக்குள்ள கன்சீவ் ஆயிட்டேன். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சொன்னார் இத்தனை வருஷமா கன்சீவ் ஆகல, சுவாமி சொன்னார் அதனால வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மரியாதை. இப்ப போனா கூட வந்து பாத்தீங்கன்னா மரியாதையோட இருக்கும். அடுத்த கடைக்கு வந்த போது கூட மரியாதை. இது மாதிரி நிறைய சாதுக்களுக்கு வந்து சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நர்மதா மையாவோட மடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்தான விசேஷம் அப்படின்னு பேரு. அங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. நானும் பார்த்திருக்கேன். நான் சொன்னதெல்லாம் அங்க வாக்பலித்தமாயிருக்கு. ஆனா அங்க இருந்து 12 கிலோமீட்டர் வெளியில வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நடக்காது. எப்படி சொர்க்கத்துல இருக்கிறவன் சொன்னா நடந்துருது, ஆனா பூமியில இருக்கவன் சொன்னா நடக்கலையோ, அதே மாதிரி ஸ்தான விசேஷம் அப்படின்னு பேரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அனுஷ்டானம் பண்றோம். ஒரு 10 நாள் 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா விரதமா இருந்துகிட்டு நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு மௌன விரதம் இருந்துட்டு நம்ம மௌன விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கை வந்து பிரயோகிக்கிறோம்னு வச்சுங்க, அந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமானது இருக்கும். அதே மாதிரிதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யாரெல்லாம் சத்தியத்துல நிலை பெற்றாங்களோ அவங்க சொல்லக்கூடிய வாக்கானது பலித்தமாகிவிடும். இதான் கிரியாபல ஆசிரியத்துவம் பவதி. இவன் என்ன ஆயிடுறான்? சத்தியத்துல நிலை பெற்றவன் எல்லா கிரியை பலன்களுக்கும் ஆசிரியமா ஸ்தானமா ஆகிவிடுகின்றான். எதை சொன்னானோ அது நடக்கும். பாஷிகர் சொல்ற, தார்மிகோ பூயோ இது பவதி தார்மிகா. ஒருத்தனுக்கு சொல்றான், இவன் தார்மிகனாக ஆகட்டும், நீ தர்மவான ஆவாய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் தார்மிகனாக ஆவான். அதே மாதிரி சொர்க்கம் பிராப்னுஹி இது சொர்க்கம் பிராப்னோதி. நீ வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைவாய் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அந்த விதமாவே அவன் சொர்க்கத்தை அடைவான். அதே நேரத்துல அமோகஸ்ய வாக்பவதி. இவனுக்கு அந்த இவனோட இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமோகம். அமோகம்னா மோகம் அப்படின்னா வியர்த்தம்னு அர்த்தம். வேஸ்டா போறதுக்கு பேரு மோகம் பேரு. மோக 4வதுக்கா மோகம். நம்ம சொல்றோம்ல இந்த முறை விளைச்சல் எப்படிச்சு அமோகமா விளைஞ்சிருக்கு நம்ம சொல்றோம்ல. அமோகம்னா என்ன அர்த்தம்? பொய்க்காமல் போயிருக்குன்னு அர்த்தம். பொய்க்காம நினைச்ச அளவுக்கு அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் வந்திருக்கு, அமோகமா விளைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். பிசினஸ் எப்படி போகுதுச்சு? அமோகமா நடக்குதுச்சு.
அமோகம்னு என்ன அர்த்தம்? பிசினஸ் நல்லா போகுது, மோகம்லாம் இல்ல, வியர்த்தமா போகல அப்படின்னு அர்த்தம், வீணா போகலன்னு அர்த்தம். அப்ப இவனுடைய வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வீணாவும் போகாது. இவன் சொல்ற வாக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பலித்தமாகும். இப்ப நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்காவது அது மாதிரி சொல்லுவோமா? பின்னாடி வரப்போகுது. பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விபூதி யோகத்துல வைக்கிறார். யோகியை பத்தி பேசும்போது நாங்கெல்லாம் யாருக்கு அடிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யாரு தலைவர்? ஒரே தலைவன் தான். யாரு? ஈஸ்வரன் தான். அப்ப ஈஸ்வரன் நியதி ஒண்ணு இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது இப்படி இப்படி நடக்கட்டும் அப்படின்னு. யாரு கர்மபல தாத்தா? ஈஸ்வரன் தானே கர்மபல தாத்தா. அப்ப ஈஸ்வரன் கர்மபல தாத்தாவா இருக்கும் போது விவகாரம் சரியா புரியாதவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர தத்துவத்தையோ இதையோ புரியாதவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் சாதனை பண்ணுவாங்க. கொஞ்சம் சாதனை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வரவன் போறவனுக்குலாம் இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்னு இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட பார்வையில, யோக சூத்திரக்காரரோட பார்வையில இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனோட நியதிக்குள்ளார நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அப்போ யோகி என்ன பண்ணுவான்? கரெக்டான யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் கர்மப்பலனை வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரோ அந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த விதத்திலும் இன்டர்ஃபயர் பண்ணவே மாட்டேன். அப்ப நாங்க சன்னியாசிகள் எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டோம், அனுகிரகம் பண்றது அப்படின்னு நாங்க வாக்குலன்னு சொல்ல மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? இப்ப கூட நான் சொல்லுவேன், யாரும் துக்கம் இல்லாம இருக்கட்டும்னு மேலோட்டமா. இது கூட என்ன தெரியுங்களா உங்களுக்கு? வாஸ்தவம் இல்லை. நான் அதான் சொல்லுவேன், பகவானே உன்னோட இச்சை இருந்தா இவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணு, பகவானே உனக்கு இச்சை இருந்தா இதை கொஞ்சோடு சரி பண்ணு. அது கூட எதுக்கு? என்னுடைய மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈஸ்வர இச்சை எப்படி அப்படி நடக்கட்டும். இப்ப நான் யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போடுற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா, ஈஸ்வர இச்சா எப்படி இருக்கோ அது அப்படி நடக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு இல்லைங்க. ப்ளூ பிரிண்ட் யாரு போட்டிருக்கிறது? பகவான் தானே ப்ளூ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொரு கர்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மயிரிலையும் பெசகாம ஒரு ஆர்டர்ல இருக்கு. கரெக்டா ஜாடிக்கு ஏற்ற மூடி பண்ணியிருக்கார். இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இவங்களுக்கு குழந்தை இறந்து போகணும், இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், இவங்களுக்கு கல்யாணம் இல்லாம போகணும், டைவர்ஸ் ஆகணும், இது மாதிரி ஒவ்வொன்றும். இவங்களுக்கு வேலை போகணும், இவங்களுக்கு வேலை உண்டாகணும். இது எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கூட்டாம் போக்குல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லது கெட்டதுன்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் நம்மளோட விஷயம்ல. இது மொத்தமா இருந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. இதுல போயிட்டு இந்த கர்மா தியரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜாத்தி ஆயுள் போகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ, ஒரு சுவாமியோட ஒரு ஜோசியரோட வீடியோ ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 2வது வாட்டி கூட அனுப்பிடுன்னு நினைக்கிறேன். அந்த ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி நல்ல வேதாந்தம் படிச்சிருக்காரு, நல்லா தெரியுது, பேர் கூட மறந்து போச்சு, என்ன பேர் தெரியல, நல்ல பேர், நல்லா ஸ்பஷ்டமா கர்மா தியரியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காரு. நம்ம பண்ற எல்லா பிராய்ச்சித்த கர்மங்களும் கூட வந்து வாஸ்தவம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிரபல பிராரப்தம் இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் பிராய்ச்சித்தங்கள் பண்ணாலும் அதை மாத்தி அமைக்க முடியாது. அப்ப எதை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற நியூட்ரல் கர்மா ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது பலித்தமாகும். ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் இருக்கு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னை கூப்பிடுறாங்க, என்னை கூப்பிட்டோன்னே பிக்ஷை கொடுக்குறாங்க. பிக்ஷை கொடுத்தோன்னே நான் சந்தோஷப்பட்டு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு குழந்தை பிறக்கும்ச்சு நான் சொல்றேன். அப்ப அவங்க கர்மத்துல இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பிறந்துடும். இதே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு நான் சொல்றேன், ஆனா பிராரப்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா குழந்தை பிறக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப எப்படி பிறக்கும்? பிரபல பிராரப்தம் குழந்தை பிறக்க கூடாதுன்னா உங்க வாக்குல சொன்னீங்கன்னா அது நடக்குமானா? நடக்காது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது சாதுக்கள் என்ன பண்றதுன்னா, ஈஸ்வர இச்சா. ஈஸ்வரனுக்கு வந்து எது இச்சையோ அது நடக்கட்டும், பகவானுக்கு என்ன சித்தமோ இறை சித்தம் எப்படியோ அதே மாதிரி நடக்கட்டும். இதுதான் யோகிகள் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம். ஆனா அந்த வாக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சொன்னா நடக்கும்னு தெரியும், நான் சொன்னா அனுகிரகம் பண்ணா அது நடக்கும்னு தெரியும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா என்னது வேஸ்ட், அது பண்ணக்கூடாது அப்படின்னு யோகிகள் என்ன பண்ணுவாங்களாம், பகவானோட எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் இவங்க தலையிடாமல் இருப்பார்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி படிக்க போறோம் இந்த விஷயத்த, பாஷிக்காரரே இதை சொல்ல போறாரு.
ஆயிடுச்சா? அதனால பாத்தீங்கன்னா எதெல்லாம் நடக்கும்னு சொல்றோமோ அதெல்லாம் அமோகமா ஆகிவிடும்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் மாட்டிக்க கூடாது. இந்த விஷயத்தை பண்ணணும் மொழிய, ஆனா பாத்தீங்கன்னா இந்த சித்தியில எதுலையுமே மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். அமோகஸ்திய வாக்பவத்தின் என்ன அர்த்தம்? இவனுடைய வாக்கானது பொய்க்காமல் போய்விடும். அப்ப என்ன இருக்கும்? வாக்குல என்ன சொல்றானோ அது நடந்துவிடும். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஜோசிய மாதிரி உட்கார்ந்து சொல்லலாமா? சுவாமி பர்த்டே வருது, என் பேரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுவாமி என் பையன் எக்ஸாம் எழுத போறான், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுவாமி எனக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு நான் பண்ணுவேனா? அப்படின்னா பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். இந்த துக்கத்தையும் சுகத்தையும் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணி அதை தாண்டி போற, இதெல்லாம் பொய் அப்படின்றத தாண்டி போற பலம் எல்லாத்துக்கும் உண்டாகும். லாபம், நஷ்டம், சுகம், துக்கம், பெயின் எல்லாம் வரும் உங்களுக்கு. எல்லாம் லைஃப் அப்படின்னா இதுதான் நிதர்சனம், எல்லாம் வரும். அப்ப நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் தாண்டி போற, இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிற பலத்தை பகவான் நமக்கு கொடுக்கட்டும். இதெல்லாம் பொய்ன்னு பாத்தீங்கன்னா தாண்டி போற சாமர்த்தியம் உண்டாகட்டும். இது எல்லாம் ஆத்மானு பாக்குற சாமர்த்தியம் உண்டாகட்டும். இப்படிதான் பாத்தீங்கன்னா சன்னியாசிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதம் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா நாராயணா நாராயணா, யாராவது ஆசீர்வாதம் கேட்டு வராங்கன்னா நாராயணா நாராயணா, அவ்வளவுதான். வேற எந்த சப்தமும் சொல்றது இல்லை. ஜி எனக்கு ஏதாவது பண்ணுங்க, நாராயண் நாராயண் நடக்கணும் ஜி, நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்னு சொல்ல மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா ரொம்ப டெக்னிக் இந்த சன்னியாசிகள்லாம். நடக்கட்டும் ஜி நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்? நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்றீங்களே சுவாமி, என்ன நடக்கட்டும்? அதை யாரும் கேட்க மாட்டாங்க. நேத்து கூட ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். ஆசீர்வாதம் பண்ணும்போது சி சுவாமி இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும், நடக்கட்டும் ஜி நடக்கட்டும் நடக்கட்டும். நடக்கட்டும் நடக்கட்டும்னு நாங்க சொன்னது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பகவானோட இச்சையில எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் நடக்கட்டும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்களுக்கு நடக்க வேண்டியது மனோபலம் உண்டாகட்டும். இதுல போய் மாட்டிக்காம எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தாண்டி வரத்துக்கான சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகட்டும். இதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு. அப்ப வாக்கு பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும். நீங்க எல்லாம் நல்லா வந்துருவீங்க, அதான் வாக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சம்சாரத்துல இருந்து கரையேறுவீங்க, இதான் வாக்கு. எல்லாம் முக்தர்கள் ஆகணும், அதுதான் வாக்கு. அதை காட்டில சின்ன சின்னது அல்ப அல்பமா பாத்தீங்கன்னா கேட்கவும் வேணாம், நாங்க ஆசீர்வாதமும் பண்ண மாட்டோம். சரியா? வாக்கு. இதோட இதை முடிச்சது ஜி. நாளைக்கு கிளாஸ் இல்லை, அஷ்டமி நாளை மறுநாள். நாளை மறுநாளும் விட்டுருங்க. நவமியில இருந்து பாத்தீங்கன்னா யோக சுதாகரம் விட்டு போயிருக்கு. 12 சூத்திரம் யோக சுதாகரம் பார்த்துட்டு திரும்ப யோக சூத்திரத்துக்கு வந்துடலாம். 24 வரைக்கும் முடிச்சிருக்கோம் யோக சுதாகரம். 25ல இருந்து 36 வரைக்கும் யோக சுதாகரம். நவமியில இருந்து போகும். நாளைக்கு லீவ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண.